சிறு வயதில என்னோட அம்மா வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் பாட்டி, தாத்தா என் அம்மாவோட அம்மா, அப்பா தான் என்ன வளர்த்ததெல்லாம். நான் ஆர்க்கிடெக்சரல் அசிஸ்டன்ட்ஷிப் படிச்சிருக்கேன். 2015ல என்னோட ஸ்டடீஸ் முடிச்சுட்டு, 16 வரைக்கும் அந்த 1 இயர் மட்டும் நான் இன்டர்ன்ஷிப் மாதிரி ஒரு பூனேல, மகாராஷ்டிரால ஒரு ஒரு ஆர்க்கிடெக்ட் கிட்ட அசிஸ்டன்ட்டா வொர்க் பண்ணேன். அப்போ வந்து இந்த ராக் கிளைம்பிங் பத்தியெல்லாம் கொஞ்சம் எனக்கு தெரிய வந்தது. அவ்வளதான். அந்த 2016ஓட நான் திருப்பியும் 2017க்குள்ளவே நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டேன். பிகாஸ் ஆஃப் அந்த ஹோம் சிக்னஸ் அந்த மாதிரி எனக்கு. அதனால நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பாட்டிக்கிட்டயே வளர்ந்ததுனால. வந்து 2017ல இருந்து நான் அதாவது எனக்கு வந்து அ விவசாயத்துல ரொம்ப நாட்டம். ஏன்னா தாத்தா, பாட்டியோட வளர்ந்ததுனால, அவங்க வந்து விவசாய கூலி வேலை செய்றவங்க தான். குத்தகைக்கு நிலம் வாங்கி பயிரிட்டு அப்படிதான் எங்க சர்வேல எல்லாமே அப்படிதான் போச்சு. தாத்தா அந்த பணத்துல இருந்து தான் என்ன படிக்க வச்சது. என்னையும் என் தம்பியும் வளர்த்ததெல்லாம். அது தொடர்ந்து எனக்கும் வந்து விவசாயத்துல நாட்டம் இருந்ததுனால, நம்ம ஏன் பண்ண வைக்கக்கூடாது? சின்ன வயசுல இருந்தே ஆடு, மாடு இதுங்களோட வளர்ந்ததுனால, நம்ம ஏன் பண்ண வைக்கக்கூடாது? அப்படின்னு யோசிச்சு, நான் 2017ல என்னோட கல்யாணத்துக்காக வச்சிருந்த நகையெல்லாம் வித்து, அந்த மாதிரி ஒரு 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 3/4 ஏக்கர் அளவுக்கு நிலம் வாங்கி, அதுல வந்து அந்த அந்த நிலத்து பேர்லயே லோனும் எடுத்து, நான் ஒரு ஒரு பண்ண வந்து 2018, 19 அந்த பீரியட்லயே நான் வந்து கட்டி முடிச்சேன். 2019 ஃபெப்ல நான் பண்ணையும் ஓப்பன் பண்ணேன். என்னோட பண்ணை ரொம்ப நல்லா போச்சு. நெறைய சக்சஸ் வந்து பார்த்தேன். எது வரைக்கும்னா, கோவிட் வரைக்கும். அந்த கோவிட் வரைக்கும் வ வ வாழ்க்கை அப்படியே வேற மாதிரி இருந்தது. கோவிடுக்கு அப்புறம் தலைகீழ மாறிடுச்சு. எவ்ரிதிங் அப்படியே ஒரு ஒரு சிங்கிள் நைட்ல எல்லாமே மாறிடுச்சு. என்னோட ஃபார்ம்ல அவ்ளோ லாஸ். ஏன்னா ப்ராடக்ட் வெளியில அனுப்ப முடியல. அந்த ஒரு 1 இயர் வாங்குன அடி வந்து அடுத்தது என்னால என்னோட ஃபார்மையும் வந்து கொண்டு போக முடியல. என்னோட லைஃப்பையும் வந்து கொண்டு போக முடியல. ஆல்மோஸ்ட் நான் அப்ப வந்து எனக்கு வந்து 22லருந்து 23 வயசு மாத்திரம் தான். அந்த வயசுல ஐ காட் லைக் ரூ. 45,00,000 என்னோட பணம் வந்து ஸ்டக்டு. அவ்ளோ லாஸ் எனக்கு. அந்த 45,00,000 மறுபடியும் வட்டி அது இதுன்னு சேர்த்து 2022க்குள்ள இட்ஸ் இட்ஸ் கம்ஸ் அரவுண்ட் ஒரு 65,00,000 வரைக்கும் வந்துருச்சு. அவ்ளோ அடியில எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வேற வழி இல்லாம, அ அப்போ வந்து பண்ணை கொஞ்சம் டவுனா போயிட்டு இருந்தது. அந்த பண்ணையிலருந்து நான் ஒரு ஆக்சிடென்டலா வந்து ஒரு மீட் ஷாப் வந்து ஆரம்பிச்சேன். ஒரு கோழி கறிக்கடை வந்து ஆரம்பிச்சேன். என் பண்ணையில வளர்க்கிற ஓன் ஃபார்ம் ஒயிட் பிராய்லர் கோழியோட அத வெட்டி விக்கிற மாதிரியான ஒரு கடை வந்து நான் ஆரம்பிச்சிருந்தேன். திருப்பூர் பஜார்லயே ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அந்த கடை வந்து எனக்கு இன்கம் குடுக்க ஆரம்பிச்சதுனால, நான் என்னோட பண்ணைய குவிட் பண்ணிட்டு, வேற வழியே இல்லாம குவிட் பண்ணேன். வேற வழி இல்லாம என் கடன குளோஸ் பண்றதுக்காக அத நான் குவிட் பண்ணிட்டு, அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல. நான் ரொம்ப ஃபீல்ட் அவுட் ஆயிட்டேன். ஏன்னா 4, 5 இயர்ஸ் வந்து 2017ல இருந்து நான் வொர்க் பண்ணவே இல்ல. 2022 வரைக்கும். ஆல்மோஸ்ட் 5 வருஷம் நான் ஃபீல்ட் அவுட் ஆனதுனால, என்னோட ஃபீல்டுமே என்னால வொர்க் பண்ண முடியல. ஸோ என்னோட ஃபீல்டு சம்மந்தப்பட்டு திருப்பியும் நான் வந்து கோர்சஸ் எல்லாம் போயிட்டு, அகைன் என்ன வந்து அப்கிரேட் பண்ணிட்டேன். பிஃபோர் தட் சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு ஒரு 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 மவுண்டெயின்ஸோட ஒரு கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னன்னா, தாத்தாவட்டும், பாட்டியாவட்டும் நாங்க நாங்க எப்பவுமே வந்து இந்த தீபாவளி, பொங்கலுக்கெல்லாம் வெளிய போறப்ப எல்லாருக்கும் சொந்த பந்தம் அவங்க வீட்டுக்கு போவாங்க. இல்ல வெளியலாம் போவோம். வேற ஏதோ லைக் பீச்சோ, தியேட்டர் அந்த மாரி போவோம். ஆனா நாங்க போற இடம் வந்து தேவதானம்பேட்டையில, இங்க பாண்டிச்சேரியில இருக்கவங்க நெறைய பேருக்கு தெரியும். தேவதானம்பேட்டையில ஒரு வனதுர்க்கை கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த கோயில், அந்த மலை கோயிலுக்கு தான் அதிகமா வந்து போயிருக்கோம். அந்த கோயில்ல அப்படி இல்லன்னா பர்வதமலை. ஸோ இந்த மலையோட எப்பவுமே எனக்கு கனெக்டிவிட்டி. எனக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் டே இருக்குன்னா, அந்த டே ஃபுல்லாவே எனக்கு வந்து மலையில தான் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ இப்படி வந்து ஏதோ ஒரு விதத்துல மலை வந்து என்னோட கனெக்டிவிட்டி. அப்படியே நானும் மலையும் வந்து கனெக்டடாவே தான் இருந்தோம். ரீசென்ட்டா ஜூலை 10ல என்னோட என்னோட ட்ரிபிள் பீக் கான்செர்ட்ல என்னோட எக்ஸ்பெடிஷன் இருந்துச்சு. கன்டினியூஸா 3 பீக் வந்து நான் அ கிளைம் பண்ணியிருந்தேன். அதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பீக் வந்து ரஷ்யால இருக்க ஈரோப் கான்டினென்ட்டோட ஹையஸ்ட் பீக் மவுண்ட் எல்பிரஸ் வந்து கான்க்ரீட் பண்ணியிருந்தேன். 5642 மீட்டர். அத தொடர்ந்து அகைன் டெல்லி வந்துட்டு டெல்லிலருந்து கார்கில் போயிட்டு, கார்கில்ல இருந்து என்னோட எக்ஸ்பெடிஷன் ஸ்டார்ட் ஆச்சு. மவுண்ட் குன்னோட எக்ஸ்பெடிஷன் 7077 மீட்டர். அதாவது நம்ம தமிழர்களால் ஆ ஏறப்பட்ட 2வது உயர்ந்த மலைனா நான் ஏறின மவுண்ட் குன்னு தான். எவரெஸ்ட்ட தொடர்ந்து 2வது ஹையஸ்ட் பீக் வந்து நான் ஏறின மவுண்ட் குன் வந்து ஆகும். ஆ ஆ மவுண்ட் குன் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 22 டேஸ் வந்து எக்ஸ்பெடிஷன் டே வந்து இருந்தது. அதுல நெறைய சேலஞ்சிங்ஸ் ரொம்ப நெறைய டெக்னிக்கல் சேலஞ்ச் திங்ஸ் எல்லாம் இருந்தது. அதுல வந்து ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும்னா, அங்க வந்து ஒரு கிளேசியர் வால் வந்து 1963 மீட்டருக்கு வந்து கிளேசியர் வால் வந்து இருக்கும். லைக் கேம்ப் 1 டூ கேம்ப் 2ல இருக்கும். அண்ட் தென் சமிட் புஷ்ல இந்த மாதிரி கிளேசியர் வால்ஸ் வந்து இருக்கும். அதுவும் என்ன கிரேடியன்ட்னா 75 டூ 88 டிகிரி கிரேடியன்ட்ல இருந்தது. அதுக்கப்புறம் மவுண்ட் நுன் வந்து பண்ணியிருந்தேன். மவுண்ட் குன்ன தொடர்ந்து. மவுண்ட் நுன்ல வந்து சமிட் பண்ண முடியல. இந்த 2 பீக்கோட சமிட் மாதிரி அது இல்ல. எங்களுக்கு வெதர் வந்து சப்போர்ட் பண்ணல. அதோட ரோப் வந்து ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ண முடியல. அதனால நாங்க ஹோல் டீமே வந்து 17 கிளைம்பர்ஸ் வந்து டிசைன் ஆயிட்டோம். லைக் ஆர்மி டீம், சிவிலியன் டீம் எல்லாமே சேர்த்து எல்லாருமே கீழ இறங்கியாச்சு.
இதெல்லாம் தொடர்ந்து இந்த ட்ரிபிள் பீக் கான்செப்ட் நான் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னோட எண்டுரன்ஸ் லெவல், என்னோட லிமிடேஷன் ஆஃப் எக்ஸ்பெடிஷன் டேஸ் எல்லாம் நான் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் பண்ணேன். ஏன்னா நான் ஃபியூச்சர்ல 2026 ஏப்ரல்ல எவரெஸ்டும் மவுண்ட் லோஸ்டே, வேர்ல்ட் ஹையஸ்ட் பீக், ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பீக் மவுண்ட் எவரெஸ்டும் ஃபோர்த் ஹையஸ்ட் பீக்கான மவுண்ட் லோஸ்டே வந்து ரெண்டும் சேர்ந்து ஒரே எக்ஸ்பெடிஷன், சிங்கிள் எக்ஸ்பெடிஷன் வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ரெண்டு பீக்குமே வந்து ஒரு கோல்ல இருக்கும், சிங்கிள் கோல்ல இருக்கும். ஸோ அதை கண்டிப்பா சிங்கிள் எக்ஸ்பெடிஷன்ல பண்ண முடியும் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா. ப்ராப்பர் கிளைம்பிங் ஸ்கில் இருந்து நல்ல என்ட்ரன்ஸ் இருந்தா கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ தட் ஐ கோயிங் டு டூ அது ரெண்டுமே ஒரே டைம்ல பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சது அப்படின்னா. இது எல்லாமே நான் பண்ணாலும் கூட ஆஃப்டர் எவரெஸ்ட் அண்ட் லோஸ்டே சம்மிட் கூட இன்கேஸ் என்ன ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சு நான் அதை பண்ணியே முடிச்சா கூட அது எல்லாமே வந்து எனக்கு வந்து அச்சீவ்மெண்ட்டா நான் பார்க்கல. நான் ஆக்சுவலா அச்சீவ்மெண்ட் பார்க்கறது வந்து இது எல்லாமே வந்து இந்த பீக்ஸ் நான் பண்றது இதுக்கு முன்னாடி நான் பண்ண நான் சப்மிட் பண்ண பீக்ஸ். அதுக்கு முன்னாடி நிறைய 6000 5000 பீக்ஸ் எல்லாமே வந்து என்னோட ஓன் மணில நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். இந்த 3 பீக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பான்சர்ஷிப்ல பண்ணது. அதெல்லாம் கூட என்னோட ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் இத்தனையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட கிளைம்பிங் ஸ்கில்ல வளர்த்துக்கிறேன், என்னோட டெக்னிக்கல் திங் வந்து நான் இன்னும் கூட ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறதுக்காகவும், நான் இன்னும் கூட பெரிய ஒரு டெக்னிக்கல் கிளைமர் ஆகிறதுக்காக தான் இத்தனை பீக்ஸ் வந்து நான் சப்மிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா என்னோட ஆம்பிஷன் வந்து நம்ம இந்தியன் ஹிமாலயன் ரேஞ்சில் நிறைய ஏறப்படாத வெர்ஜின் பீக்ஸ் வந்து இன்னுமே இருக்கு இந்தியன் ஹிமாலயன் ரேஞ்ச்லேயே. ஸோ இப்போ ஹிமாலயன் ரேஞ்ச் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நிறைய பீக்ஸ் இருக்கும். ஆனால் இந்தியன் ஹிமாலயன்லேயே அவ்வளோ இருக்கு, 5000 6000லேயே அவ்வளோ பீக்ஸ் வந்து ஏறவே படாத மலைகள் இன்னும் அத்தனை இருக்கு. எல்லாரோட பார்வை எப்படி இருக்குன்னா உயர்ந்த மலை தான் வந்து கஷ்டமான மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்கு. அப்படி கிடையவே கிடையாது. எவரெஸ்ட் கூட சாதாரணமாக ஏறிட்டு வந்துடலாம். இங்க இருக்கிற நம்ம இந்தியன் ஹிமாலயன் ரேஞ்ச் வந்து அவ்வளோ ரகடான ரேஞ்சு. கட்வால், ஜன்ஸ்கார் இதெல்லாமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான பீக்ஸ் இருக்கிற ரேஞ்சு. அதுல வந்து இருக்கிற ஏறப்படாத மலைகள்ல ஏதாவது ஒரு மலை வந்து நம்ம வந்து கான்க்யூர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆம்பிஷன். அது வந்து நான் மட்டும் தனியா கிடையாது, ஒரு தமிழர்களால மட்டுமே ஆன ஒரு எக்ஸ்பெடிஷன் டீம் வந்து ஃபார்ம் பண்ணி, ஒரு ப்ராப்பர் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு எக்ஸ்பெடிஷன் டீம் ஃபார்ம் பண்ணி அந்த பீக் வந்து நான் வந்து கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம கிளைம் பண்ற பீக்குக்கு, இந்த தமிழர்கள் டீம் வந்து நம்ம கிளைம் பண்ற பீக்குக்கு வந்து நம்ம வெர்ஜின் பீக்கா இருந்து நம்ம கிளைம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளால வந்து பெயர் சூட்ட முடியும். அந்த மலைக்கு வந்து நம்மளால வந்து பெயர் சூட்ட முடியும். அப்படி வந்து ஒரு தமிழ் பெயர் வந்து சூட்டணும். அது எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் இந்த கிளைம்பிங் ஹிஸ்டரியை விட்டு அது மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த 8000 ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ எவரெஸ்ட் அண்ட் லோஸ்டேவை தொடர்ந்து அடுத்தது அன்னபூர்ணா, ரொம்ப சேலஞ்சிங்கான பீக்கு. அது வந்து 10வது உயர்ந்த மலை, ஆனாலும் கூட அது ரொம்ப 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 சேலஞ்சிங்கான பீக்கு. ஸோ இந்த 2 பீக் 8000 பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்தது அன்னபூர்ணா வந்து ப்ரொசீட் பண்ணுவேன்.